வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி 12வது நாள், 2 வாரம் நம்ம நெருங்க போகிறோம். ஸோ இந்த குகைக்காளி அம்மன் கோயிலில் எடுக்கப்பட்ட எல்லா வீடியோக்களும் முறையாக நான் பெர்மிஷன் வாங்கி இங்கே இருக்கிற கோயில் உறுப்பினர்கிட்ட பெர்மிஷன் முறையாக வாங்கி எடுக்கப்பட்டது தான். ஸோ பாருங்கள். முன்னாடி போனால் அம்மா எல்லம்மா என்ற ஒரு தெய்வம் இந்த இடத்துல இருக்குது. எல்லம்மானாலே எல்லா அம்மா அப்படின்ற ஒரு கணக்கு. எல்லையம்மன் இந்த இடத்துல உயிரோட உட்காந்துருக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு அம்சமும், அந்த அம்மாவுடைய முகத்தை தரிசனம் பண்ணிட்டு போனாலே மனசில் ஏற்படாத ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா இருக்கிறா. எல்லம்மனை பார்த்துட்டு போனாலே அப்படி வியந்து போகிற அளவுக்கு அந்த அம்மாவுடைய அழகும் அம்சமும்னு சொல்லலாம். அவளை வணங்கிட்டு போனால் கடவுளுக்கெல்லாம் கடவுளானவ காளி தான். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அடக்கி ஆள்றது இந்த உலகத்தில் காளி தான். அதாவது யாரையும் எந்த நேரத்தில் எப்படி சந்திக்கணும் அவங்க அந்த நேரத்தில் சந்திக்கக்கூடியவங்களும் காளி, அதாவது குகை காளி. கொற்றவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொற்றவையை விட ஒரு உயர்ந்த காளியாக இந்த இடத்துல இருக்கிறா. இவ்வளோ வாங்க தரிசனம் பண்ணிட்டு போனால் தீராத பிரச்சனை தீரும். இன்னைக்கு கை கால் வராதவங்க, குழந்தை இல்லாதவங்க, திருமண தடையாக இருக்கிறவங்க, தொழில் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டு கச்சேரி, தீராத பிரச்சனை, நியாயம், பஞ்சாயத்து, இந்த மாதிரி பிரச்சனை சிக்கி இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த அம்மாவோட மண்ணுக்கு தேடி வந்துட்டாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி முடிஞ்சதுன்றது அர்த்தம். இந்த மண்ணுக்கு வந்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனை அம்மா அவங்களுக்கு கேட்ட வரும் வாரி கொடுக்குற அந்த இடத்துல காளி. இது எல்லையம்மா. ஆமாம், இந்த எல்லையம்மா பாருங்க. அவங்க ரொம்ப ஒரு ரியல் ஒரு பெண்ணு எப்படி இருப்பாலோ அந்த ஒரு சிறப்பம்சம் அவங்களுக்கு முகத்திலே தெரியும். நம்மளை தரிசனம் பண்ணிட்டு போனால் திருமண தலையாக இருக்கிறவங்க, தோஷங்கள் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இந்த அம்மா தான் அந்த அம்மா. ஆமாம், பார்க்க அப்படியே இருக்காங்க. ஆமாம், இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு தான் எத்தனை ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு சகல ஊர்களிலிருந்து அமாவாசை வெறும் விமர்சனையாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல சேருவாங்க. சேர்ந்து அம்மனுக்கு சிறப்பான அலங்காரங்கள், சிறப்பான அபிஷேகங்களும் இந்த இடத்துல நடக்கும். அதே மாதிரி 32 ஊர் மக்கள் வருடத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல வருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு அம்மன் இந்த இடத்துல வரும். இந்த அம்மனை தலைக்கூடி அந்த அம்மன் அவங்களுடைய ஊருக்கு போய் சேருவாங்க. அப்படி சேரும்போது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தில் சகல நன்மைகளும் அவங்களுக்கு ஏற்படும். எத்தனையோ ஊர் மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது பாம்பே, கல்கத்தா, இந்த மாதிரி காசி இருந்தாலும் கூட இந்த இடத்துல இங்கேருந்து வராங்க. நம்மளை தரிசனம் பண்ணிட்டு உள்ள குகையில் காளி இருக்கிறா. அந்த காளியை தான் மெயினாக தரிசனம் பண்ணுவாங்க. அந்த காளி அழகாக இருப்பான், பார்க்க ஒரு அம்சமாக இருப்பான். பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். இது அர்த்தநாதீஸ்வரி. அர்த்தநாதீஸ்வரன் சொல்லுவாங்க. அர்த்தநாதீஸ்வரன் சொல்லலாம், அர்த்தநாதீஸ்வரி சொல்லலாம். ஆணும் அவளை பெண்ணும் அவளை என்ற அளவுக்கு ஒரு தோற்றம். இந்த தோற்றம் இதை தரிசிக்க வர மக்களுக்கு கூட இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அவங்களுக்கு உண்டான சில பிறப்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒதுக்கி அவங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடியவங்களும் இந்த அம்மா தான். வாங்க, இந்த இவர் பேர் நாகராஜன். இவர் நாகராஜன். இது எல்லம்மா. அதாவது ஜமதக்கினி மாமுனிவர்னு சொல்லுவாங்க. எல்லையம்மனுடைய கணவர் ஜமதக்கினி மாமுனிவர். அவர் தான் அந்த அவதாரம் நாகராஜன் என்ற அவதாரத்தில் இந்த இடத்துல உட்காந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இந்த அம்மாவை எல்லம்மாவை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வர மக்களுக்கு முதல்ல இவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அம்மாளாகவும் அப்பனாகவும் 2 பேரும் தம்பதியரை ஆசீர்வாதம் செய்கிறாங்க. இப்போ எப்படி சிவன் பார்வதி அம்மனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அது போல வருகின்ற மக்களுக்கு இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவரை பார்த்துட்டு பிறப்பாடு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதாவது காடினாலே அடர்ந்த ஒரு காடு, அடர்ந்த குகை, அடர்ந்த ஒரு பாதாளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா அந்த காலத்திலே இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. வாங்க, இது கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆமாம், இது அந்த அம்மா எங்களுக்கு சொன்னது இந்த மாதிரியெல்லாம் அந்த காளி இருக்கிறா. காளிக்கு பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. பத்திரகாளி, ரத்தக்காளி, ரணக்காளி, இந்த மாதிரி பல அவதாரம். காளியுடைய கோபத்துக்கு ஈடு இல்லைன்னா ஈடே இல்லை. அவளுடைய பாசத்துக்கும் சரி கோபத்துக்கும் சரி பல அவதாரம். அவள் எடுக்காத அவதாரமே கிடையாது இந்த உலகத்துல. யாருக்கு
எந்த அவதாரத்துல போய் நல்லது பண்ணணுமோ அந்த அவதாரத்துல போவா. கூப்பிட்ட குரலுக்கு பறந்தோடி வந்து நிப்பா. அம்மான்னு கூப்பிட்டாலே போதும், அவன் மனமெருங்கி வரவ அவ ஒருத்தி தான். அன்புக்கு தாயா இருப்பா, ஆனா வம்புக்கு பேயா இருப்பா. இதுதான் அதுதான் அந்த இது ரெஃபரன்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கீங்க. ஆமா, ஓகே. அதனுடைய தோற்றம் தான் இது. வாங்க உள்ள வாங்க. இன்னும் நீங்க நினைச்ச பிரகாரம் இருக்குது. இங்க குனிஞ்சு வரணும். ஓ ஆமா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இது வந்து மயானக்காளி. இது வந்து மயானக்காளி. மயானத்துல வந்து அவளுடைய ரூபம் வந்து அகோர ரூபத்துல தான் இருக்கும். அகோர ரூபத்துல இந்த ஒரு நிறத்துல தான் இருப்பாங்க. நான் இதுவும் நான் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருக்கிறா. அவளுடைய வடிவம் தான் இந்த இடத்துல இருக்குது. மயானக்காளி ரூபத்துல இந்த அம்மா இருக்கிறா. இது இந்த அம்மா வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய கெட்ட ஒரு பிரேதங்களையும் கெட்ட ஒரு பிசாசுகளையும் சிக்கி இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த ரூபம் எடுத்து இங்க இருக்கிறா. வாங்க. இந்த அம்மா உக்ரகாளி. உக்ரகாளி. உக்ரமா இருக்கும். உக்ரமா இருப்பாங்க. ஆமா, உக்ரகாளி அப்படின்ற ரூபத்தில் இருக்கிற இந்த இடத்துல செங்காளி அங்காளி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது போல வந்து உக்ரகாளி. அவளுடைய வடிவம் பல வடிவம்னு சொல்லுவாங்க, இதுவும் ஒரு வடிவம். வடிவம் வந்து ஈடு இல்லாதது, அதாவது எண்ணற்ற வடிவங்கள், எண்ணற்ற வடிவம். அதுக்கு ஈடு என்ன இணை என்ன என்னும் கிடையாது. வாங்க. இது வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய புற்று. அதாவது மலையூர் போகும்போது எப்படி புற்று முதல்ல அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு அன்னையை தரிசனம் பண்ணுவாங்களோ அது போல இது புற்று. இந்த அம்மா வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் விளக்குறவ. இந்த இடத்துல அங்காளம் வந்து இங்க வீட்டில் இருக்கிறார். அந்த அம்மாவை தாண்டின பிற்பாடு தான் வாங்க. இந்த அம்மாவை தாண்டின பிற்பாடு தான் நம்ம காளியை செஞ்சு போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதினா காளி, குகை காளி அம்மன். இதுதான் குகை காளி அம்மன். குகை காளி. ஆமா, மன்னர்களாலையும் பல சிற்றரசர்களாலையும் பல்லவர்களாலையும் பல்லாயிரக்கணக்கான மன்னர்களாலும் போற்றப்படக்கூடிய போர் குணம் கொண்டவர், போர்வாளா இருக்கக்கூடியவர். அதாவது யமனுக்கே யமனான யமகண்டா தேவி என்ற ஒரு பேர் இந்த அம்மாளுக்கு வந்து. யமனுக்கே யமனானவ யமகண்டா தேவி அப்படின்ற, அதாவது மரண பயமே போயிடும். இந்த மண்ணை மிரிச்சிட்டா மரண பயமே போயிடும். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இவன் முகத்தை பார்த்துட்டு போனாலே அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு வந்துடும். கண்டிப்பா. கடவுளுக்கெல்லாம், அதாவது ஒரு மனித தவறு செஞ்சா இன்னொரு மனித தண்டிக்கலாம். கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களே ஒரு சிறு தவறு செஞ்சாலும் அவங்கள தண்டிக்க கூடியவளே இந்த காளி தான். இந்த குகை காளி தான். அதாவது காளியுடைய கோபத்துக்கு ஈடுலன்னு சொல்லியிருப்பேன். அவளுக்கு உண்மையான நேர்மை அது ஒண்ணுதான். அவளுக்கு நேர்மையா இருக்கணும். அவளுக்கு உண்மையா இருந்தாலே போதும். கூப்பிட்ட குரலுக்கு பறந்தோடி வந்து நிக்குவா. அம்மானு கூப்பிட்டா போதும். அந்த இடத்துல அம்மாலா வந்து கை ஏந்திக்கக்கூடிய ஒரே தாய் காளி தான். இவங்க தான் அந்த காளி அம்மா. இந்த அம்மாவை வந்து சொல்லுவாங்க, தேவரும் மூவரும் யாவரும் போற்றும் மாதா, லோக மாதா அப்படின்னு பேர் பெற்று இருக்கக்கூடிய தாய் இந்த அம்மா. இந்த இடத்துக்கு பெரிய பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. வந்து இந்த அன்னையை தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. தரிசனம் செஞ்சுட்டு போன அவங்களுடைய இந்த அம்மா தரிசனம் பண்ண பிற்பாடு அவங்க வாழ்க்கையிலே வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துருக்குது. தீர்ந்த பிற்பாடு இந்த அம்மனுக்கு வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு முடிஞ்சது இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு ஆராதனை பண்ணி 4 மக்களுக்கு இந்த இடத்துல அன்னதானம், அனுதினமும் இந்த இடத்துல அன்னதானம் நடக்குது. அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் வந்து வெறும் விமர்சனையாக நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நிறைய மக்கள் நிறைய இந்த இடத்துல நிற்கவே முடியாத அளவுக்கு இந்த இடத்துல கூட்டம் குறையாது நிற்கிது. காரணம் இந்த அம்மாளுடைய ஆசீர்வாதமும் இந்த அம்மாளுடைய அனுகிரகம். இந்த அம்மா வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணி 3 அமாவாசை தவறாது இந்த அம்மாளுக்கு வந்து எலுமிச்சைக்கனி மாழக்கொத்து அந்த காளியம்மன் கழுத்தில் போட்டிருக்கான்னு பாருங்க, 2 பக்கம் இருக்கும். அந்த எலுமிச்சைக்கனி வந்து 3 அமாவாசை எந்த குறையா இருந்தாலும், அம்மா எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, அம்மா எனக்கு தொழில பிரச்சனை, அம்மா எனக்கு குழந்தை இல்லை,
அம்மா எனக்கு உடம்புல வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது, அம்மா எனக்கு வந்து துர் ஆத்மாக்கங்களால் தொந்தரவு இருக்குது, அம்மா எனக்கு பல பிரச்சனைகள் தேடி வருது. இதனோட இந்த பிரச்சனைகளாக சகல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா வந்து இங்கே வந்து புகழ்பெற்று நிற்கிறா. இவளுக்கு அந்த எலுமிச்சிக்கனி மாலை கொத்து போட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துடும். புரியுதுங்களா? வாங்க. இப்போ பார்த்தது வந்து குகையில் இருக்கக்கூடிய காளியம்மன், ஜெகத் ஜனனி ஜெகன் மாதா. அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கு பிறப்பாடு வெளியே வந்து பிறப்பாடு அந்த குகையில் இருக்கிற அந்த காளி கம்பல் வந்து அபிஷேகம், அலங்காரம், பலி, சகல விதமான பூஜைகளும் ஏத்துக்கிறது வெளியே தான். அந்த அம்மாளுக்கு வந்து சகல அபிஷேகமும் நடக்கும் இந்த இடத்துல. வாங்க, இந்த அம்மா தான் குகை காளியம்மன். இந்த அம்மா தான் குகை காளியம்மன். உள்ள நீங்க குகையில பாத்தீங்க இல்லையா? அந்த குகையில இருக்கக்கூடிய காளிகாம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து மக்களுக்கு வந்து காட்சி காட்சி கொடுத்து இங்க பாருங்க, அவங்க வந்து உள்ள வந்து எலுமிச்சை மாலை வந்து நிறைஞ்சு அங்க போட முடியாது. மக்களுடைய அந்த பாசத்தினால போடுறது அதை முன்னாடி போடுறாங்க. அதுக்கு இந்த அம்மாளுக்கு வந்து சகல விதமான அபிஷேகங்கள் நடக்கும். 21 பன்னீர், அதாவது 21 அலங்கார அபிஷேகங்கள் நடக்கும். நம்மளுக்கு பால், குங்குமம், தயிர், சகல விதமான அபிஷேகங்கள். ரத்தத்திலேயே குளிக்கிறவ தான் இந்த இடத்துல. இந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து ரத்தத்துல தான் குளிப்பா முதல்ல. அதான் அந்த பலியாட. ஆமா, ஆடு, கிடா, கோழி இது போல வந்து பலியில கொடுப்பாங்க. அவங்க வேண்டுதல், அவங்க நினைச்சு அவங்க 4 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த அம்மாளுக்கு ஆடு வெட்டி அந்த ரத்தத்தை வந்து இந்த அம்மாளுக்கு வந்து ஊட்டிட்டு அந்த அம்மாளுக்கு வந்து அபிஷேகத்தை நடத்துவோம். நடத்தின பிறப்பாடு சகல அபிஷேகம், ராஜ அபிஷேகம் இந்த இடத்துல நடக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடமெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து இந்த இடத்துல நின்றுக்குவாங்க. நின்று இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுடைய அபிஷேக தீர்த்தத்தை வந்து அடிச்சுக்குவாங்க. அதாவது நான் எடுத்துட்டு போறேன், நீ எடுத்துட்டு போற, எனக்கு வேணும், உனக்கு வேணுன்ற அளவுக்கு அலமுதுவாங்க இந்த இடத்துல. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு போ. அப்படி என்ன அது கொண்டு போறதுனால என்ன பலனுன்னா, நம்ம வீட்டு மேல இருக்கக்கூடிய சில கெட்டதுங்க, நம்மளுக்கு வந்து திஷ்டி, அதாவது நம்ம முடக்கமாகவே இருப்போம். நம்மளுக்கு இப்போ எப்படி ஒரு தண்ணீரை வந்து இப்படி மேலே போட்ட திக்குன்னு இப்படின்றோங்களோ, அது போல் அந்த ஒரு அபிஷேக தீர்த்தத்தை மேலே போடும்போது அவங்க மேலே இருக்கிற கெட்டதுங்கள்லாம் விலகிடுது. அது வந்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து நாவால் கொஞ்சம் எடுத்துக்கணும், உடம்புல பிரச்சனைகளும் தீருது. காரணம், இந்த அம்மாள் மேலே இருந்து அது வந்து நனைஞ்சு வருது, இந்த அம்மாவுடைய அங்கத்தை பட்டு வருது. அதனால வந்து மருத்துவக்காரின்ற அளவுக்கு இந்த அம்மா இருக்கிறா. ஜெகன்மாதா காளி மருத்துவக்காரி, இவளே மந்திரக்காரி, சகலமும் இவதான். இந்த பிரபஞ்சமே இவளைதான் சொல்லலாம். இவதான் படைச்சது. இது போல இவளுக்கு அந்த நனைஞ்சு வர்ற அபிஷேகத்தை கொண்டு போய் இந்த மாடுகள் சொல்லுவாங்க, 4 கால் ஜீவன்கள். அந்த 4 கால் ஜீவன் மாடுகளுக்கு கூட ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இந்த பால் மடியில வந்து கட்டி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த அம்மாவுடைய அபிஷேகத்துக்கு இதை கொண்டு போயிட்டு வந்து அது மேல வந்து தெளிச்சு விட்டாலே அது மேல இருக்கக்கூடிய கெட்டது விலகுது. அது இல்லாமல் இன்றைக்கி எங்கள் மாடு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு தொழில் ஆபத்தாக இருக்குது, தொழில் செய்கிற இடத்துல நிறைய திஷ்டிகள் இருக்குது அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துக்கு கூட இந்த அம்மாவுடைய தீர்த்தத்தை போய் எரிக்கலாம். இது போல் நடக்குது. அவங்கவுங்க மனசில் உண்டான பூஜைகள் வந்து இந்த இடத்துல செய்கிறாங்க. இந்த அம்மா தான் இந்த இடத்துல வந்து முக்கியமானவங்க, இவங்க தான் பெரியவங்க. இவங்க சொன்னால் சகலமும் நடக்கும். வேத வாக்கு தான் இவருடைய வார்த்தை. அதே மாதிரி இது வந்து நாகலோகம். இது வந்து நாகலோகம். இப்போ பார்க்குறது நாகலோகம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, பிரிஞ்சுட்டு அவங்க ஒன்று சேராமல் இருக்கிறாங்க. அதாவது யார் என்ன வேண்டுனாலும், ஒரு நிமிஷம் இப்போ சொல்லு. அதாவது யார் என்ன வேண்டுனாலும் வேண்டுதல் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை தான் கடவுள் வந்து செய்யும் இல்லைங்களா? நம்ம நினைச்சு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலில் வந்து உண்மை என்ன மெய் என்ன அப்படின்ற அளவுக்கு கடவுளுக்கு தெரியும். கடவுள் யோசிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மனிதர், நல்ல மனிதர்கள், அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அவங்கள காக்கணும், மனைவி மக்களை பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அவங்க ஒன்று சேரணும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும்னா இது போல் இந்த நாகல் உருவத்தை வைக்கணும். அதாவது நாகங்கள், இந்த நாகங்களுடைய ரூபத்தை வச்சு அவங்களுக்கு சகல தோஷங்களும் விலகுது. நாகதோஷம், செவ்வாதோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூபத்தை வைக்கும்போது அவங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகுது. அதே 3 வாரம் வந்து செவ்வாய், வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள் வந்து நம்ம இந்த நாகல் உருவத்துக்கு வந்து அபிஷேகம் செஞ்சால் ஒரு முறை தான் செஞ்சு முடிச்சுட்டாலே அது செஞ்சு முடியறதுக்குள்ள அவங்களுக்கு சகல பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை இதுதான். இது போல் நடக்குது. வாங்க, மேலே வந்து புற்றுக்கோயில் இருக்குது. வாங்க, மேலே வந்து புற்றுக்கோயில் இருக்குது. எல்லாமே நாகலோகம் தான். இது எல்லாமே நாகலோகம்னு சொல்லலாம்.
நாகலோகம். இந்த நாகலோகம் வாங்க போய் வாங்க. இது எல்லாமே சகலம் நாகலோகங்கள். இந்த இடத்துல பாருங்க, அவங்களுடைய குறைக்கு அவங்க தெய்வத்தினுடைய வார்த்தை வந்து வேத வாக்கா எடுக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தெய்வம் வந்து வேத நாயகி அப்படின்ற பேர் பெற்று எல்லா மக்களும் நம்மளுடைய சொல்ல அவங்க வேதமாக எடுத்தாங்களே, அவங்களுக்கு நல்லது பண்ணுற அளவுக்கு எல்லாரும் இதை வச்சு அத்தனை மக்களுக்கும் இந்த இடத்துல மோட்சம் உண்டு. அதே மாதிரி பிள்ளை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் தொட்டில் கட்டுவாங்க, சகல தொட்டிலும் கட்டுவாங்க. இந்த மாதிரி தொட்டில் கட்டுறது நம்ம வந்து வரம் கொடுக்குறவ நாகேஸ்வரி, நம்ம வரம் கொடுக்குறோம். அந்த அம்மாளுடைய புற்று தான் இதுதான் அந்த அம்மாளுடைய புற்று, நாகலம்மா புற்று. வாங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாகல் உரு வந்து சகல தோஷங்களும் நீக்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா இந்த இடத்துல வீட்டில் இருக்கிறாங்க. அதே போல் இந்த அம்மனுக்கு வந்து செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நாகதோஷங்கள் சகல தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த அம்மனுக்கு வந்து பால், முட்டை இது ரெண்டும் வச்சு இந்த இடத்துல வந்து பூஜிப்பாங்க. அதாவது பால் இதில் ஊற்றிட்டு அங்கே பூஜிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் அந்த அம்மா வந்து நாகத்தால் உண்டான தோஷங்கள் வந்து நீங்கிடும். நாகதோஷம் ஆமாம், நாகதோஷம் இருக்கிறவங்க, செவ்வாதோஷம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தோஷங்கள் இந்த மாதிரி கஷ்ட நிலைகள் இருக்கிறவங்க, இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் நீங்கிடும். அதுபோல் இந்த இடத்துல இந்த அம்மா இருக்கிறா. அதே மாதிரி இந்த அம்மா வந்து அமாவாசை பௌர்ணமி இல்லை சித்திரை பௌர்ணமி கேள்விப்பட்டிருக்குங்க. சித்திரை பௌர்ணமி நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து தரிசனம் கொடுக்கும். அதாவது நாகம் வந்து இந்த இடத்துல வந்து பின்னி விளையாடும். சித்திரை பௌர்ணமி வந்துட்டா இந்த கோயில் எல்லைக்குள்ளே நாகங்கள் வந்து பின்னி விளையாடும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அதை பார்த்து வணங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மக்களையும் அது இன்னும் பண்ணுறதில்ல, எதுவுமே செய்யாது. அதை பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும், நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் எங்களோட பூஜை வேலையில் செஞ்சுருப்போம். நாகங்கள் வந்து அடிக்கடி வந்து காட்சி கொடுக்கும். ஆனால் எந்த மக்களுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் கொடுத்ததில்லை. நாங்களும் அதை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணதும் கிடையாது. அது வரும் போயிடும். ஏன்னா அது ஒரு தெய்வம். ஏன்னா எத்தனையோ மக்கள் சொல்கிறாங்க நாகங்கள்ன்றது ஒரு நாகதேவி தானே, அதனால் அம்மா வந்து இங்கே காட்சி கொடுப்பா. அதே மாதிரி இந்த ஓம் சக்தி பக்தர்கள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த இடத்துல வருவாங்க. அப்போது அவங்களுக்கு கூட சில மணி நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இந்த அம்மா வந்து இங்கே காட்சி கொடுத்துருக்குறா. அவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா அந்த இடத்துல இருக்குது, நாகம் அந்த இடத்துல இருக்குது, பாம்பு அந்த இடத்துல இருக்குது சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே சொல்லுவாங்க இன்னும் பண்ணலை, நல்லா இருக்குது, எல்லாரும் வணங்கிட்டு போனோம், எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது, அம்மாவை பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது போல் தான் இந்த அம்மா வந்து பல நாளாக இந்த இடத்துல புற்றா உருவெடுத்து இருக்கிறா, இந்த இடத்துல காட்சி கொடுக்குறா. அதனுடைய வடிவம் தான் இது. இது வந்து அங்காள பரமேஸ்வரி, அதாவது மேல்மலையூர் அங்காளம்மான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வீட்டில் இருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி. 63 அடியில் இருப்பாங்க. 63 அடி மேலே இருக்கிற ரூபம் வந்து 63 அடி. பாருங்க உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் அதனுடைய வடிவம் பாருங்க 63 அடி இருக்குது. 63 அடி இருக்குது. ஒரு அரக்கனை காலில் போட்டு மெரிசப்படியும், ஒரு அரக்கனை வந்து குத்துனப்படியும், இன்னொரு அரக்கனை இந்த கையில் பிடிச்சபடி, இன்னொரு அரக்கனை வந்து இந்த கையில் பிடிச்சபடியும், இன்னொரு அரக்கனை மடியில் வச்சு குடலை உருவி நிற்கிற அந்த காட்சியோட, அதாவது கெட்டதை வந்து ஒதுக்கிறேன், அசுரர்களை வந்து இந்த கையில் பிடிக்கிறேன், தப்பானதை வந்து மெரிக்கிறேன், நல்லதை வந்து காக்குறன்ற அளவுக்கு இந்த அம்மா இந்த இடத்துல வந்து கோரம், அதாவது அங்காளி அங்காளின்ற ரூபத்தில் வந்து இது போல நடக்கும். இந்த அம்மாவை வணங்கினா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். அந்த மாதிரி என்ன வேண்டுதல் வச்சுருக்கோம் அதை நீக்குவோம். இந்த இடத்துல தான் காப்பு கட்டுவோம், இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மாலை அணிந்து எல்லாமே இந்த இடத்துல தான் நாங்கள் அணிவோம். வாங்க இன்னொரு சொல்கிறோம். அமைதியாருமா. இந்த அம்மா வந்து துர்கை அம்மா, துர்கை, அதாவது கனக துர்கை, விஜய துர்கை,
இந்த மாதிரி துர்கை மைசாசுரம் மட்டும் இந்த மாதிரி என்னன்னா இந்த கயிறு வந்து தவறாது 9 அமாவாசை கட்டி வந்தால் அவங்களுக்கு வந்து கஞ்சிஷ்டி ஓமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும். இந்த தேங்காய் இந்த வந்து வேண்டுதல் கட்டியிருக்கிற தேங்காய், அதாவது குழந்தை இல்லைன்றவங்க வந்து இந்த தென்னங்கனியாகப்பட்டது வந்து மடியில் வச்சு இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த உள்ளெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த அம்மா கிட்ட கட்டினா 3 அமாவாசைக்குள்ளே அவங்க கேட்ட வரம் இந்த அம்மா தருவா. அதே மாதிரி மாளிகை வந்து இருளடைஞ்சு கிடக்கிற அந்த மாளிகைக்குள்ளே வந்து வெளிச்சம் இருக்கணும், அதாவது ஒரு பொலிவு இருக்கணும்னு கேட்பாங்க. அந்த பொலிவு வரணுன்ற அளவுக்கு இந்த இடத்துல விளக்கேற்றுவாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாள் இந்த இடத்துல விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றிட்டு நம்மளை வணங்கிட்டு போவாங்க. இந்த அம்மா தான் வந்து மஞ்சள் குங்குமத்தை வந்து நிலையான ஒரு நிலைமை கொடுக்குறது. இந்த அம்மா தான் அந்த வரம் கொடுக்குறவர், அதாவது மகிஷாசுர மர்த்தினி. அது வாங்க இந்த அம்மா வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு ரொம்ப விஸ்வரூபமாக எடுத்து நிற்கிறா. வாங்க அதுக்காக இது வந்து ஊஞ்சல் இருக்கிற அம்மா, ஊஞ்சல் இருக்கக்கூடிய அம்மா, ஊஞ்சல் இருக்கக்கூடிய அம்மா அங்காள பரமேஸ்வரியாகவும் எல்லை அம்மனாகவும் குகக்காளி அம்மனாகவும் சகல தெய்வத்துடைய அவதாரமாகவும் இந்த இடத்துல உட்காந்து மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. யார் எந்த பக்தர் வந்தாலும் இந்த அன்னை வந்து தாளாட்டிட்டு இப்படி தாளாட்டிட்டு அவங்ககிட்ட வேண்டின்னு போனால் அவங்க மனசில் என்ன குறை இருக்குதோ அந்த குறையை தீர்க்கிற அளவுக்கு இந்த அம்மா இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. அமாவாசை நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு பயங்கர விமர்சனையாக அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். எத்தனையோ மக்கள் வந்து இந்த கனி, அதாவது தென்னங்கனி, அதாவது தேங்காயால் வந்து எல்லோரும் விளக்கேற்றுவாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா இருக்கிறா. இவளை தாளாட்டிட்டு வணங்கினா நம்ம ஒரு பிள்ளை, அதாவது நம்ம ஒரு பெண் பிள்ளை பெற்று அவளை எந்த அளவுக்கு நம்ம தாளாட்டி பார்க்குறோம்னா அந்த அளவுக்கு அவளை நினச்சி நம்மளை பெற்ற தாய், நம்ம பெற்ற பிள்ளைன்ற அளவுக்கு நினச்சி அவளை தாளாட்டிட்டு அவளை வணங்கிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும், மன கஷ்டமும் நீங்கும். சரிங்களா? வாங்க அந்த அம்மா அந்த துர்கை அம்மனை பார்க்கலாம். வாங்க. பக்தர்கள் வந்து ஓம் சக்தி பக்தர்கள் வந்து இந்த இடத்துல நெருஞ்சி வருவாங்க. அனுதினமும் வந்துட்டே இருப்பாங்க. வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. எவ்வளவோ நல்லது சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவை வந்து எங்கே போனாலும் ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க. இந்த இடத்துலேயே ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது. மன நிம்மதி, மனநிறைவு கிடைக்குது. எங்கள் மனமாற வந்து இந்த இடத்துல உட்கார அளவுக்கு அந்த அம்மா வந்து எங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறா. தெய்வங்களை வந்து அவ்வளோ அழகாக எங்களால் தரிசனம் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நான் அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்த அதே துர்கை அம்மன் தான் இந்த இடத்துல வந்து ஆதி துர்கை சாமுண்டீஸ்வரி மகிஷாசுர மர்த்தினி அப்படின்ற அவதாரத்தில் வந்து 8-16 கை படைத்து வந்து விஸ்வரூபமா சிங்கத்து மேலே அமர்ந்து இந்த அம்மா வந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து சண்டி ஓமம், அதாவது அமாவாசை தினங்களில் பௌர்ணமி தினங்களில் வந்து இந்த இடத்துல வந்து சண்டி ஓமம் நடக்கும். சண்டி ஓமம்னா என்ன? சில துஷ்ட சக்திகளையும் சில பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு கண் திருஷ்டி, ஓம்பல் இந்த மாதிரி பிரச்சனை, கெட்டதில் சிக்கி இருக்கிறவங்கள வந்து மீட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிறா. இந்த அம்மாவுக்கு வந்து அமாவாசை தினங்களில் வந்து சண்டி ஓம், மகா சண்டி ஓமம் இந்த இடத்துல நடக்கும். இந்த அன்னைக்கு தான் அந்த இடத்துல வந்து இந்த அம்மாவுக்கு வந்து இதுக்கும் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடத்தி இந்த அம்மாவுக்கு வந்து வெறும் பால் அபிஷேகம், பால் போடுவோம், எல்லாமே வந்து இந்த இடத்துல அபிஷேகங்கள் நடக்கும். இந்த அம்மனுக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயங்கரமான ஒரு விமர்சனையான ஒரு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இந்த இடத்துல நடக்கும். அமாவாசை இந்த அம்மாவுக்கு அலங்கார அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தெய்வம் வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு பொருளை கொடுத்தாதான் அதை கொண்டு வருவாங்க. அதுபோல் நம்ம கெட்டதெல்லாம் நீங்களும் தாயே, நீ எனக்கு வந்து சூலத்தை கொண்டு வந்து என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி வேண்டுற பக்தர்கள் இருப்பாங்க. அதுபோல் அவங்க வேண்டிக்கிட்டு வச்சு சூலத்தினுடைய இடத்த காட்டுறாங்க. சூலத்தரசி குகக்காளி அப்படின்ற பேர் பெற்றிருக்கிறார். சூலத்தரசி குகக்காளி, ஆமாம், சூலத்தரசி குகக்காளி பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வேண்டி வச்சிருக்கிற சூலம். எவ்வளவோ சூலங்க இந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான சூலங்க இந்த இடத்துல இருந்தது. இந்த திருக்கோயிலில் வந்து இந்த பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம்தான், இதெல்லாம் வந்து கொஞ்சம்தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கிறது. ஆனால் கட் பண்ணது எல்லாமே இந்த மோல்டு, அதாவது இந்த கோயில் கட்டும்போது எல்லாமே உள்ளவே இருக்குது. ஏன்னா இந்த அம்மாவுடைய சூலம் அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத சூலங்க இந்த இடத்துல வந்து இருந்ததுனால இதிலிருந்து என்னுடைய திருக்கோயிலுக்கு, என்னுடைய தங்கை எல்லம்மாளுடைய திருக்கோயிலுக்கு என்னுடைய பலம் இருக்கும், நான் காவலாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாளுடைய சூலங்கள் இந்த செவுத்துலலாம் இருக்கும், இந்த சுவர்லாம் அந்த அம்மாளுடைய சூலம் இருக்கும். அப்படி வேண்டிக்கிட்டு வைக்கக்கூடிய சூலங்க தான் இதெல்லாம். இதே சூலங்க
இங்கே இடம் பத்தலை அப்படின்றதுக்கோசரம் அந்த இடத்துல வந்து அங்காளம்மா வந்து மல்லாந்து படுத்துருக்குறாங்க. பெரியாயி பெரியாண்டிசி அப்படின்ற அவதாரத்தில் அங்கே படுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம் வாங்க. இதே சூழங்க அங்கே வந்து சுவராகவே வந்து நிற்கும். வாங்க காட்டு. ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்புலையும் ரத்தம் சிகப்பு தான். எந்த உயிராக இருந்தாலும் அதனுடைய உடம்பினுடைய ஓடக்கூடிய குருதியினுடைய நிறம் என்ன? சிகப்பு. அந்த சிகப்பை உணர்த்துறதுக்காக தான் இந்த அம்மா ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கக்கூடிய குருதி நிறம் சிகப்பு தான் அப்படின்ற அளவுக்கு இரத்த ரணக்காளி, இரத்தக்காளி, கோக்காளி அப்படின்றது அவதாரம் வர்ற மக்களுக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நம்ம உடம்புல ஓடுறது சிகப்பு தான், ரத்தம் குருதி சிகப்பு தான் அப்படின்ற அளவுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு தெய்வங்கள் வந்து பல வேதங்களை வந்து இந்த உலகத்துக்கு படைச்சிருக்குது. அந்த வேதங்களை இதுவும் ஒன்று சொல்லலாம், இந்த நிறம், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த அம்மாலே அந்த குகைக்காளி அம்மனே குகையில நீங்கள் பார்த்த தெய்வமே ஒரு நிஜரூபமாக வந்து வெளியே நின்றுருக்குன்னா ஒரு ஆட்சியில் தான் இருக்குது. அதையும் காட்டுறவாங்க. உள்ள நீங்கள் பார்த்த அந்த குகைக்காளி அம்மன் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய காளி. அதாவது எப்பேற்பட்ட தாண்டவத்துக்கும் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடியவர். அதாவது ஈசனுக்கு இணையாகவே ஆடக்கூடிய காளி. அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மும்மூர்த்திகளை படைச்சவளே காளி தான். குகை காளி, நம்ம காளி கம்பா தான். அந்த காளி கம்பாளுடைய ருத்ர தாண்டவம் பிரபஞ்சமே வந்து இந்த பூமி பூலோகமே இருக்காது இந்த ஒரு ரூபம் இருந்தா. ஆனால் நான் இப்படியும் நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு ருத்ர தாண்டேஸ்வரி கோக்காளி, ருத்ர கோக்காளி அப்படின்ற அவதாரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்மாளுடைய திரு உருவம், அந்த அம்மா ருத்ர தாண்டவான எப்படி இருப்பாளோ அவளுடைய காட்சி இதுதான். இந்த ரூபம் வந்து பாருங்கள், உள்ளே இருக்கிற முகம் அப்படியே இருக்கு, உள்ளே இருக்கிற முகம் அப்படியே இருக்கும். அந்த அம்மா அவள் எப்படி ருத்ர தாண்டவம் ஆடுறா, பல அரக்கர்களையும் பல கெட்டது பண்ணுறவங்களையும் இந்த இடத்துல எப்படி காலில் போட்டு வதம் பண்ணுறா அப்படின்ற அளவுக்கு மனதார வேண்டக்கூடிய பக்தர்களை காக்க, அதாவது அம்மானு கூப்பிட்ட குரலுக்கு பறந்தோடி வந்து நிற்கிறவ தான் காளி. ஆபத்து நேரத்தில் வந்து கையேந்து நிற்கிறவ தான் காளி. உயிரை காக்கக்கூடியவனும் காளி தான். இது போல் கெட்டதை அழிக்கணும். எப்பயுமே தெய்வம் தவத்திலே இருந்துட்டா இந்த பூமி பூலோகத்தில் வந்து கெட்டதை வந்து தலைவிரிச்சு ஆடிடும். தெய்வம் கண் திறந்து பார்த்தா தான் கெட்டதுக்கு வந்து ஒரு விமோச்சனை கிடைக்கும். கெட்டதுலேருந்து ஒழித்து மக்களை வந்து நன்முறையில் காப்பாற்றணும்னா தெய்வம் கண் திறந்து பார்த்து தெய்வம் வந்து உக்ரதாண்டவம் ஆடும்போது தான் அந்த தீவினைகளுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு பிரச்சனைன்ற அளவுக்கு வந்து அந்த கெட்டதை அநீதியை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு அதர்வன பத்ரகாளி அப்படின்ற அளவுக்கு அதர்மத்தை அழிக்கக்கூடியவளே அதர்வன காளி, அதர்வன பத்ரகாளி. அந்த ரூபம், அந்த ருத்ர ரூபம் அது இதுதான். குகைக்காளி அம்மன் வந்து இந்த ரூபத்தில் இருக்கிறார். அந்த உள்ள இருக்கிற ரூபத்தை பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம், இதை பார்த்தா அங்கே பார்க்கலாம். அது போல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அம்மா வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறது இப்படி தான். அநியாயத்தையும் அதர்மத்தையும் அழிக்கக்கூடிய காளி, அதர்வன கோக்காளி அப்படின்ற பேர் பெற்று இருக்கிறார். அது போல் அதே மாதிரி சூளங்கள் வந்து ஒரு சுற்று சுவராகவே அமைஞ்சிருக்குது. அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. வணக்கம். இவருடைய பெயர் குகைக்காளி கருப்பண்ணசாமி. அதாவது அண்ணனுடைய பெயர் பெற்று அந்த குகைக்காளினுடைய பிள்ளை தான் கருப்பசாமி. அதனால் இந்த கருப்பசாமி வந்து தாயுடைய பெயர் பெற்று தான் இந்த இடத்துல வந்து எனக்கு அழைக்கப்படணும் அப்படின்றதுக்காக 18ஆம் படி கருப்பசாமி, சண்டி கருப்பசாமி, வீர கருப்பசாமி, இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கும் பல இடத்துல. இந்த இடத்துல கருப்பண்ணசாமி வந்து பாருங்கள் இவ்வளோ உயரத்தில் நிற்கிறாரு, 21 அடியில் நிற்கிறாரு. இவருக்கு வந்து பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, அதுக்கு சின்ன கருப்பு, இது போல் 3 கருப்பண்ணசாமிகள். அதாவது குகைக்காளி கருப்பண்ணசாமி அப்படின்ற பேர் இந்த இடத்துல. இவருக்கு வந்து அமாவாசை, பௌர்ணமி மற்றும் ஞாயிறு இந்த மாதிரி அனுதினமும் இவருக்கு வந்து இந்த இடத்துல பூஜைகளும் புனஸ்காரங்களும் வெகு விமர்சனையாக நடக்கும். கோட்டரு, அதாவது மது, கோட்டரு, கெடா, இது போல் பலிகள் இந்த இடத்துல இவருக்கு படையல் போடுவோம். சுருட்டு, பீடி, இந்த மாதிரி இவருக்கு வந்து சுருட்டு, இது போல் படையல்களை வந்து இந்த இடத்துல இவருக்கு வந்து சாத்தி இவரை வணங்கிட்டு போவாங்க.
இவரை வணங்கிட்டு போனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த குகக்காளி கருப்பண்ணசாமி வந்து தீர்ப்பார். இதனால் அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ, கெடா வெட்டணும், இல்லை இந்த கருப்பண்ணசாமிக்கு நாங்கள் படையல் போடணும், நாங்கள் சாமிக்கு வந்து நாங்கள் வந்து கோட்டர் கொடுக்கணும், நாங்கள் வேண்டி இருக்கிறோம். ஏன்னா மனிதர்கள் யாரும் இந்த இடத்துல அருந்ததில்லை, தெய்வத்துக்கு படைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில், அமாவாசை நாளில், பௌர்ணமி தினத்தில். அமாவாசை தினம்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அலமோதி நிற்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பயங்கரமான படையல், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, முட்டை, மீன், கருவாடு, கோட்டரு, சுருட்டு, இது போல் பல வகையான வந்து படையல்களை வந்து இந்த இடத்துல கொடுத்து இவருக்கு வந்து ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த பிரசாதங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த பிரசாதத்தினுடைய மகத்துவத்தினால பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரமும் கிடைக்குது. உடம்புல உண்டான பிரச்சனைகள், அதாவது துர்பிசாசு, துஷ்டாத்மா, இந்த போல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அவருடைய பிரசாதத்தை உண்ணிட்டு போகும்போது தன் உடம்புல உண்டான கஷ்டங்களும் தீருது, தன் மனசுல உண்டான கஷ்டங்களும் தீருது. இவரை வணங்கிட்டு போனாலே அவர் வந்து காவல் காத்து அவங்களுக்கு பிரச்சனை தீர்ப்பார். காரணம், அவளுடைய தாய்க்கு தாய் என்ன சொல்கிறாளோ, அந்த குகக்காளி என்ன சொல்கிறாளோ அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் இந்த குகக்காளி கருப்பண்ணசாமி. தாயோட பேர் பெற்று தான் இந்த இடத்துல விளங்குது. சகல அபிஷேகங்களும் சகல பூஜைகளும் இந்த இடத்துல நடக்குது. அன்னைக்கு வந்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து அந்த பிரசாதத்தை உண்ணுவாங்க. அது உண்ணுறதுனால அவருக்கு பல பிரச்சனைகளும் பல குழப்பங்களும் தீருது. இது போல் நடக்கு. நன்றி. வணக்கம். இந்த மரத்தினுடைய பெயர் வந்து நாக இத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தி மரம், அரச மரம், ஆலமரம், இது போல மரங்கள் சொல்லுவாங்க. இந்த மரத்தினுடைய பேர் வந்து நாக இத்தி மரம். நாக இத்தி மரம்னா ஏன் இந்த மரத்துக்கு வந்து நாக இத்தி மரம்னு பேர் வந்ததுன்னா, நீங்க பாருங்க, இந்த அம்மாளுடைய வடிவம் வந்து ஒரு நாகத்தினுடைய முக பாவனை எப்படி இருக்குமோ, இந்த நாகமாகப்பட்டு இந்த முக பாவனை எப்படி இருக்குமோ அதனுடைய பாவனை இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்குது. அதே நாகம் பாருங்க, இந்த அம்மாவுடைய இந்த நாகத்தினுடைய முக பாவனை வந்து இந்த தெய்வத்துடைய முகத்தில் இருக்கும். இந்த விக்கிரகத்தில் இந்த அம்மாவுடைய பாவனை இருக்கும். அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த நாகம் போயிருக்கிற வடிவம் பாருங்க, இந்த வடிவம் நாகங்கள் போயிருக்கிற வடிவம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நாகமாக காட்சி கொடுக்குது வர பக்தர்களுக்கு. அதே போல் இந்த நாகத்தி மரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து எல்லா மக்களும் தலை மேலே தெளிச்சுன்னு போவாங்க. நம்ம மேலே ஏதாவது கெட்டது வந்திருக்குமோ, நம்ம மேலே ஏதாவது தீராது நம்ம கூட தொடர்ந்து இருக்குமோ, அதை வந்து தீர்க்கணும், அதை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மாளுடைய நாக தீர்த்தத்தை வந்து தன் தலை மேலே தெளிச்சுக்குவாங்க. தெளிக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைங்கோ. இதை வந்து வீட்டுக்கு கூட கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் வீட்டுக்கெல்லாம் கூட தெளிக்கிறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கும் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தீருது. மக்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மன நிம்மதி கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. எங்கேயுமே கிடைக்காத ஒரு வைப்ரேஷன், எங்கேயும் கிடைக்காத ஒரு மன அமைதி, மன நிம்மதி இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சர்வம் குகை காளிமயம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த அம்மாளுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் நீங்கள் பார்த்து கண்டு கழிச்சிருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம், முழு உதாரணம்னு சொல்ல போனால் எங்கள் குருநாதர், அதாவது 32 ஊர் மக்களுக்கும் பெரிய குருவாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய குரு தவத்திரு முருகன் சுவாமிகள். அவருடைய பேரை கூட சொல்லக்கூடாது, இருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். தவத்திரு முருகன் சுவாமிகள் அவர் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவர் தான் எங்களுடைய குரு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்திலேருந்து எல்லும்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லக்கூடிய இடம்னு சொல்லலாம். இந்த மண்ணில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து பலனடைஞ்சு இன்னைக்கு இந்த அம்மாளுடைய அற்புதத்தை வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணகிரி குகை காளினாலே பிரச்சிற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குகை காளியம்மனாக இருந்து
எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குகை காளியம்மனோட அருளால் தீரப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து அம்மனை வேண்டிக்கின்னு இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து எலுமிச்சை மாலை செலுத்தி பால் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அன்னதானமெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்னோட பிள்ளை சொன்ன மாதிரி என்ன வழிகாட்டினாங்க. ஆனால் நான் சாதாரண மனுஷன்தான். தெய்வம் இருக்குது, உண்மையாக இருக்குது. இந்த தெய்வத்தினுடைய அருளால் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த அம்மனோட சக்தியால் கோடான கோடி பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இந்த அம்மா மண்ணை மெரிச்சு இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கொடுத்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பூஜை நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இந்த கிருஷ்ணகிரியில் வந்து கிருஷ்ணதேவர் மலை அடிவாரத்தில் வந்து குகை காளி அம்மனாக அவதாரம் எடுத்திருக்கிறாங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல இருந்தாங்க. கிருஷ்ண தேவர்களே வந்து இந்த இடத்துல அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் அதை வந்து அந்த நேரத்தில் அந்த முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்கலாம், நாங்கள் பார்க்கல. ஆனால் என் மூலிமா இந்த ஆலயத்தை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து நான் சின்னஞ்சிற வயதில் வந்து இந்த அம்மா இந்த இடத்த காட்டி இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன், சக்தி வாய்ந்த குகை காளி அம்மனா நான் இருக்கிறேன்ப்பா, இந்த ஆன்மீகத்தில் வந்து இன்னைக்கு என்னை உருவாக்கி வெளியுலகத்துக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் பேபி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு இந்த அம்மா அருள் புரிஞ்சு இந்த மண்ணை காட்டி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த காட்டில் வந்து இப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த அம்மா உருவாகுவாளா, இன்னைக்கு இவ்வளோ மக்களை காவல் காப்பாளான்ட்டு ஒரு கேள்வியாக தான் என்னோட மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா இருக்கிறா அப்படின்ற உண்மையை நிரூபித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து இந்த அம்மனை வேண்டிக்கின்னு எல்லாருக்கும் பலன் அடைஞ்சு இன்னைக்கு எத்தனையோ 1000 மக்கள் வந்துட்டுருக்கிறாங்க. அமாவாசை குகை காளி அம்மனுக்கு வந்து பாலால் அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனையும் காட்டி இன்னைக்கு சிறப்பான பூஜை நடந்து இந்த மண்ணை மெரித்து ஒவ்வொரு மக்களையும் கைவிட்டதில்லை. இன்னைக்கு நம்பின பிள்ளைகளை ஒரு தாயாக இருந்து அருள் புரிஞ்சு என் மூலிமா இன்னைக்கு இந்த அம்மா வந்து மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அந்த அம்மா இருக்கிறது உண்மை. அந்த அம்மனை வேண்டிக்கங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைப்பான்றது இதன் மூலியமா நான் தெரியப்படுத்துறேன். நன்றி. என்னங்க பார்த்தீங்களா, குகை காளி அம்மன் வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க நம்ம அந்த மாதிரி ஒரு வ்ளாக் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த கோயிலில் இருந்து நம்ம வெளியே வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலையில் வந்து 7 குகை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 இல்லை சம்திங் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். இப்போது இந்த குகை காளி அம்மனோட தலைவர் இருக்கார், நம்ம அவர்கிட்ட விடைபெறுறோம். நன்றிங்கய்யா. வந்ததுக்கு நான் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தது என்னோட ஒரு பிறவி பலன் சொல்லலாம். ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த கிளம்பி இந்த பின்னாடி இருக்கிற மலை பக்கம் வந்து போகலாம். தாராளமாக போய் பார்த்துட்டோம். சரிங்க, வரேன். நன்றி.